சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து பார்ட் 3 கண்டினியூ பண்ணுங்கள். மாதவன் தனது அம்மா மற்றும் தம்பியுடன் நிச்சயதார்த்த புடவை எடுக்க கடைக்கு புறப்பட்டான். அங்கு மாதவன் ரேஷ்மாவிற்காக வெள்ளை நிறத்தில் புடவையை தேர்வு செய்தான். அம்மா, இந்த புடவை நல்லா இருக்கு, இதையே எடுத்துக்கலாம் என்றான். டேய், சிவப்பு மஞ்சள் கலரில் எடுத்தா நல்ல மங்களகரமாக இருக்கும், இது ஏண்டா வெள்ளை கலரில் எடுத்திருக்க என்றாள் கல்யாணி. அம்மா, ரேஷ்மாவுக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும், அதான் அவளுக்கு பிடிச்ச கலர்லேயே எடுத்தேன் என்று மாதவன் கூறியது வருணிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னது, ரேஷ்மாவுக்கு ஒயிட் கலர் பிடிக்குமா? அவளுக்கு பிங்க் தானே பிடிக்கும், யார் சொன்னது இப்படி என்று தனக்குள் யோசித்தவாறே நின்று கொண்டிருந்தான். டேய், அவளுக்கு ஒயிட் கலர் பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட என்று கல்யாணி கேட்க, அம்மா, அவங்க சித்தப்பா கிட்ட அவங்களுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகிறோம், அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியாதுப்பா, நான் ரேஷ்மா நம்பர் தரேன், அவகிட்டையே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு புடவை எடுக்க எப்படி அவங்கக்கிட்டேயே கேட்க முடியும்னு அவங்க தங்கச்சி வைஷாலி நம்பரை கேட்டு வாங்கி அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க தான் ரேஷ்மாவுக்கு ஒயிட் கலர்னால் பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் ஒயிட் கலரில் புடவை எடுத்தேன் என்று மாதவன் கூற வருணிற்கு அப்போது புரிந்தது, இது வைஷாலி செய்த வேலை, அவளும் இந்த திருமணத்தை நிறுத்த முயற்சி செய்கிறாள் என்று. பிறகு அண்ணனிடம் ரேஷ்மாவிற்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் என்று எப்படி சொல்வது, மீறி கூறினால் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பாரே, அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று யோசித்தவன் அமைதியடைந்தான். பின்பு மாதவன், டேய் வருண், என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்ற, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், அதையே எடுத்துக்கொள்ளலாம் என்றான். அம்மா, இதையே எடுத்துப்போம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை போய் செலக்ட் பண்ணுங்க, நாங்கள் எங்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை போய் பார்க்குறோம் என்றான். டேய், உனக்கு மட்டும் பட்டு வேஷ்டி சட்டை எடு, அவனுக்கும் எடுக்காத என்ற கல்யாணியிடம், அம்மா, அவனை எதுவும் பேச மாட்டேன்னு காலையில் தான் ப்ராமிஸ் பண்ணீங்க, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்களா? டேய், மாப்பிள்ளைக்கு தானே பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுப்பாங்க, அதான் சொன்னேன். யார் சொன்னா அப்படி? இப்போ எல்லாரும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடுறாங்க, உங்களை சாரி எடுக்க சொன்னேன், அதை மட்டும் பாருங்க என்ற மாதவன் வருணை அழைத்து கொண்டு வந்தான். சிறிது நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த துணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். வீடு வந்த வருண் மாடிக்கு சென்று வைஷாலிக்கு ஃபோன் செய்தான். வைஷாலி, என்ன இது, அண்ணன்கிட்ட நீ தான் ரேஷ்மாவுக்கு ஒயிட் கலர் பிடிக்கும்னு சொன்னியா? ஆமாம் வருண், நான் தான் சொன்னேன். ஏன்? என்ன வைஷாலி, ஏன் அசால்ட்டாக கேட்குற, அவளுக்கு பிங்க் தானே பிடிக்கும், ஏன் ஒயிட் பிடிக்கும்னு சொன்னேன். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக ரேஷ்மாவுக்கு ஒயிட் பிடிக்கும்னு அண்ணன் அம்மா சொல்கிறத கூட கேட்காம ஒயிட் கலரில் புடவை எடுத்திருக்காங்க. இப்போ அவளுக்கு பிடிச்ச கலரை மாற்றி சொன்னால் மட்டும் இந்த கல்யாணம் நின்றுட போகுதா என்ன என்ற வருணிடம், எனக்கு தெரியலை வருண், என்ன பண்ணால் இந்த கல்யாணம் நிற்கும்னு எனக்கு தெரியலை, தெரிஞ்சா அதையே பண்ணியிருப்பேன், தெரியாததால தான் எனக்கு வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணேன். நான் இதையாச்சும் ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதோ பாருங்க வருண், என் அக்கா உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கா, அவளை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் என்று வைஷாலி ஃபோனை வைத்தாள். வைஷாலி சொல்கிறதும் சரிதான், நாம் இப்போ வரைக்கும் எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலை என்றவன் புலம்பியவாறு அமர்ந்தான். இப்படி இருக்க நிச்சயதார்த்த நாளும் வந்தது. அந்த நாளுக்காக காத்திருந்த மாதவன் தனது குடும்பத்தோடு ரேஷ்மா வீட்டிற்கு புறப்பட்டான். அங்கு மாடியில் இருந்த வருணை பார்த்த ரேஷ்மா கோபமுற்றாள். வருண் மாப்பிள்ளை மாதவனுக்கு நிகராக பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் வந்திருந்தான். என்னக்கா இது, வருண் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார்னு நீ நம்பிக்கையில் இருக்க, இவர் என்னன்னா ரொம்ப ஹாப்பியாக அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் வந்திருக்காரு, எனக்கு என்னமோ வருணை நம்பி பயனில்லைன்னு தான் தோணுது, நீ தாக்கா ஏதாச்சும் பண்ணணும் என்றாள் வைஷாலி. பிறகு சபைக்கு வந்த ரேஷ்மா வருணை பார்த்தாள். அவன், நான் இல்லை, அண்ணன் தான் சொல்ல சொல்ல கேட்காம எடுத்தாரு என்றவாறு செய்கையால் யாருக்கும் தெரியாதவாறு கூறினான். பிறகு ரேஷ்மாவிற்காக வாங்கி வந்த புடவையை ஆசையாக கொடுத்தான் மாதவன். என்ன மாப்பிள்ளை இது, புடவை நல்லா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியாக வேற இருக்கு, ஆனால் ஏன் வெள்ளை கலரில் வாங்கியிருக்கீங்க? சுப நிகழ்ச்சிக்கு யாராவது வெள்ளை கலரில் எடுப்பாங்களா? ஒரு சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு எடுத்திருக்கலாம்ல என்றாள் ரேஷ்மாவின் அம்மாவான மாலதி. நல்லா சொல்லுங்க சம்மந்தி, நான் அப்பவே சொன்னேன்,
ஆனால் இவன் தான் ரேஷ்மாவுக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும்னு இப்படி வெள்ளை கலரில் புடவையே எடுத்துட்டான். நல்ல வேலை, வெறும் வெள்ளையா இல்லை, அந்த முந்தான பார்டர்ல எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்கு. அதான் நானும் விட்டுட்டேன் என்றாள் கல்யாணி. என்னது, ரேஷ்மாவுக்கு வெள்ளை கலர் பிடிக்குமா? யாரு சொன்னா மாப்பிள்ள அவளுக்கு வெள்ளை கலர் பிடிக்கும்னு? அவளுக்கு இந்த ரோஸ் கலர் தானே பிடிக்கும், அதுவும் லைட் ரோஸ் தான் பிடிக்கும். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க என்று மாலதி கூற மாதவனின் முகம் வாடியது. நாம அவங்க தங்கச்சி வைஷாலி கிட்ட தானே கேட்டோம், அவங்க தானே அக்காவுக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க என்று நினைத்தவன் வைஷாலியை பார்க்க அவளோ அக்காவின் பின் மறைந்தாள். ஏன் இப்படி பொய் சொன்னாங்க, என்ன காரணம் என்று யோசித்த மாதவன், இதற்கு வைஷாலிதான் காரணம் என்பது மாதவனுக்கு தெரியும். எனினும் அவளை மாட்டி விடாமல், மன்னிச்சிடுங்க அத்தை, அவங்களுக்கு ஒயிட் பிடிக்கும்னு நான் தான் தப்பாக நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன், தப்பு என் மேலே தான், நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் என்று மனம் வருந்தி கூற அப்போது பேசிய வாசுதேவன், மாப்பிள்ள இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு வருத்தப்படுறீங்க? மாலதி எந்த கலராக இருந்தா என்ன, மாப்பிள்ள ரேஷ்மாவுக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு, போய் அவகிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு என்றார். பிறகு மாலதியும் கணவர் கூறியவாறு அதை ரேஷ்மாவிடம் கொடுத்தாள். ஏண்டா மாதவா, மருமகளுக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும்னு அவ தங்கச்சி சொன்னதா என்கிட்ட சொன்னேன், அதை இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்லலாம்ல? அம்மா சும்மானு இரு, வைஷாலி சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டா சொல்லிட்டா, அதுக்கு எல்லார் முன்னாடியும் சொன்னா அந்த பொண்ணுக்கு அசிங்கமா இருக்காதா என்றான் மாதவன். அண்ணன் இவ்வாறு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதை வருண் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பிறகு மாதவன் வாங்கி வந்த புடவையை கட்டிய ரேஷ்மா சபைக்கு வந்தாள். பிறகு மாதவனும் ரேஷ்மாவும் அருகருகே அமர வைக்கப்பட்டனர். வருணை பார்த்தபடி அமர்ந்த ரேஷ்மா அவனை கண்களில் நீர் தழும்ப ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். தன் காதலியை இப்படி பார்க்க மனமில்லாத வருண் ஃபோனில் அவசர அழைப்பு வந்தது போல பாவனை செய்து அந்த இடத்தை விட்டு வெளியேற மாதவன் வருணிடம், வருண் எங்க போற, உட்காரு என்றான். அண்ணன் முக்கியமான ஃபோன், பேசிட்டு வந்துடுற என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். பிறகு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து கல்யாண தேதியும் குறிக்கப்பட்டது. ரேஷ்மா தனது கண்களில் வழியும் நீரை துடைத்தபடியே அமர்ந்திருந்தாள். இவர்கள் எதிர்பார்க்காதவாறு திருமணத்திற்கு இன்னும் 5 நாட்களே உள்ளவாறு தேதியை முடிவு செய்தனர். பிறகு ரேஷ்மாவிற்கு மாலையிட்ட மாதவன் அந்த நொடியே ரேஷ்மாவை தனது மனைவியாக பார்க்க ஆரம்பித்தான். ரேஷ்மாவின் கையில் இருந்த மாலை கண்ணீரில் நனைந்தபடி மாதவனின் கழுத்தை அடைந்தது. இங்கு வருணால் தனது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. யாருக்கும் தெரியாமல் காரின் உள்ளே அழுது கொண்டிருந்தான். நடப்பதை தடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த இருவரையும் பார்த்த வைஷாலியாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. பிறகு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது. என்ன மாப்பிள்ள, இப்போ சந்தோஷமா? என்னடா கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க? நாங்கள் கல்யாண தேதியை நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் போதே முடிவு பண்ணிட்டோம். சம்மந்தி தான் உங்களுக்கு கல்யாண தேதி இப்போ தெரிய வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னாங்க. எப்படி எங்கள் சர்ப்ரைஸ்? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டோம். மண்டபம், சமையல், அலங்காரம், பாட்டுன்னு எல்லா ஏற்பாட்டையும் ஏற்கனவே பண்ணியாச்சு என்று ரேஷ்மாவின் சித்தப்பா சுந்தரமூர்த்தி கூற மாதவனுக்கு அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அம்மாவை பார்த்தான். ஆமாண்டா, சம்மந்தியும் நானும் ஏற்கனவே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோம். உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் நான் சொல்லலை. இன்னும் 5 நாளில் கல்யாணம், இப்போ சந்தோஷமா என்ற கல்யாணியிடம் பதில் பேச முடியாதவன் வெட்கத்தில் தலை குனிந்தான். இது வீட்டில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ரேஷ்மாவிற்கும் வைஷாலிக்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அங்கிருந்து நகர்ந்த ரேஷ்மா தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கதறி அழுதாள். வைஷாலியால் ரேஷ்மாவை சமாதானப்படுத்த முடியவில்லை. பிறகு காரின் அருகே வந்த மாதவன் உள்ளே வருண் படுத்திருப்பதை பார்த்தான். வருண் வருண் என்று எழுப்ப கண்களில் வழிந்த நீரை சட்டென்று துடைத்தான். டேய், என்னடா ஆச்சு? ஏன் இங்கே வந்து படுத்திருக்க? என்னடா, எல்லாத்துலேயும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், இப்போ நிச்சயதார்த்த நேரத்தில் இப்படி வெளியே வந்துட்ட? ஃபோன் பேச தானே வந்த, ஏன் இங்கே வந்து படுத்திருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, அங்கே சைட்டில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு, பேசிக்கிட்டே வெளியில் வந்தேன். என்னன்னு தெரியலை, திடீர்னு தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் அப்படியே காரில் ஏசியை போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னடா சொல்கிற?
சைட்டில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்கிற, உனக்கு திடீர்னு தலைவலின்னு சொல்கிற. என்னால் எதையும் நம்ப முடியலை. கொஞ்ச நாளாக நீ சரியில்லை. உண்மையை சொல்லு. உனக்கும் நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அதனால தானே நீ சோகமாக இருக்க என்றான் மாதவன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா என்றான். வருண் தன்னிடம் ஏதோ மறைக்கிறான் என்பது மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. தன் திருமணம் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என்று விட்டுவிட்டான். சரி, வா போய் சாப்பிடலாம். இல்லை அண்ணா, பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் கார்லேயே இருக்கேன் என்ற வருணிடம், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? நீ வரலனா நான் சாப்பிட மாட்டேன் என்று மாதவன் கூற, வருணும் உடன் வந்து பேருக்கு என்று மாதவனுடன் அமர்ந்து சாப்பிட்டான். அவன் ரேஷ்மா வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நெருப்பில் நிற்பது போல தோன்ற அவசர அவசரமாக கடமைக்கு என்று அண்ணனுக்காக சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து வெளியில் வந்தான். மாடியிலிருந்து ரேஷ்மா வருணை பார்த்து கொண்டிருக்க, வருணும் அவளை பார்க்க இருவரது மனமும் தண்ணீர் இல்லாத குளத்தில் மீன்கள் துடிப்பது போல துடித்தது. அந்த நொடி உலகமே இருண்டு வருண் கண்ணுக்கு ரேஷ்மாவும், ரேஷ்மா கண்ணுக்கு வருணும் மட்டுமே தெரிந்தனர். இப்படி இருக்க இரவு வந்தது. இனி வருணை நம்பி பயனில்லை. தானே அப்பாவிடம் தனது காதலை பொறுமையாக எடுத்துச் சொல்லி புரிய வைக்கலாம் என்று நினைத்தவள் தனது தந்தையை தேடினாள். ஆனால் வீட்டில் அவர் இல்லை. அம்மா, அப்பா எங்கம்மா? வீட்டில் காணோம் என்று தனது அம்மா மாலதியிடம் கேட்க, உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காருடி. அவரோட ஃப்ரெண்டு தூக்கு மாட்டிக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டில் அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். அதான் அதை கேட்ட உடனே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்றாள். பிறகு இன்று எந்நேரம் ஆனாலும் அப்பாவிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்தவள் அப்பாவிற்காக காத்திருந்தாள். ரேஷ்மா நிச்சயான பொண்ணு, சீக்கிரம் போய் படு போ. எனக்கு இப்போ தூக்கம் வரலம்மா, நீ போய் தூங்கு, நான் அப்பா வந்ததும் தூங்கிக்கிறேன் என்றாள். சொல்றத கேட்க மாட்டியே என்றவள் அங்கிருந்து நகர்ந்தாள். பிறகு வெகு நேரமாக தூங்காமல் காத்து கொண்டிருந்தாள். பின்பு வந்த வாசுதேவன், என்ன ரேஷ்மா லேட் ஆகுது, நீ இன்னும் தூங்காம இங்கே என்ன பண்ற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதான் நீங்கள் வர்ற வரைக்கும் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த நேரத்தில் பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு என்றார். அந்த நேரத்தில் ஃபோன் வர அதை எடுத்து சற்று அன்பாக பேசினார். ஃபோனில் யாருப்பா? என்ன ஆச்சு? அதுவா, என்னோட ஃப்ரெண்டு ஞானசேகரனோட ஒய்ஃபு. இப்போ சூசைட் அட்டன் பண்ணதா அம்மா சொன்னாங்க. நீங்கள் கூட இப்போ அங்கேருந்து தானே வர்றீங்க. என்னாச்சு? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் அங்கிள் அப்படி பண்ணாரு? என்ன சொல்கிறது ரேஷ்மா, எல்லாம் பிள்ளைங்களால தான். பிள்ளைங்களை பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா நமக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்காம அசிங்கத்தை தேடி கொடுக்குறாங்க. பாவம், அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் ஃபாரினில் செட்டில் ஆயிட்டான். பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு மாப்பிள்ளை பார்த்தாரு. அந்த பொண்ணு அதுக்குள்ளே தான் லவ் பண்ணுற பையன் கூட வீட்டை விட்டு ஓடி போய் வீட்டோட மொத்த மானத்தையும் வாங்கிடுச்சு. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் பாவம் இவன் தூக்கு மாட்டிக்க போயிட்டான். அப்புறம் அவங்க மனைவி பார்த்துட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அவரை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. இப்போ கூட ட்ரீட்மெண்ட் வேணாம், சாப்பாடு வேணாம், நான் சாகணும்னு சொல்கிறான். நான் இப்போ தான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் சாப்பிட மாட்டுறாங்கன்னு அவங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? பெத்து வளர்த்த எங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாது. அதுக்குள்ளே என்ன அவசரம்? காதல் வந்தால் பெத்தவங்களும் அவங்க பாசமும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுமா? என்ன பொண்ணு! அப்பா அம்மா பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னோட காதல் தான் முக்கியம்னு ஓடிப்போன அவளை நினச்சி நீ ஏண்டா சாகுறன்னு அவனை திட்டிட்டு தான் வந்த என்று வாசுதேவன் கூற, ரேஷ்மா வாயடைத்து போய் நின்றாள். என்ன ரேஷ்மா, என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்ன, உன்னை பேச விடாமல் நான் பாட்டுக்கு பேசிட்டேன். என்ன விஷயம் சொல்லு என்றார். இதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை. தன் தந்தையின் நண்பருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு தனது அப்பாவிற்கும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவள் தான் பேச வந்ததை மறைத்தாள். இல்லைப்பா, நீங்கள் சாப்பிடாம போயிட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நீங்கள் மாத்திரை வேற போடணும், அதான் இந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் வெயிட் பண்ணேன் என்று தான் பேச வந்ததை மாற்றினாள். என்ன பொண்ணுமா, இதை சொல்லத்தான் இவ்வளவு நேரமாக தூங்காமல் இருந்தியா? நான் டைம் ஆயிடுச்சுன்னு வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். நீ கவலைப்படாமல் போய் தூங்கு. நீ கல்யாண பொண்ணு, இன்னும் 5 நாளில் கல்யாணம். எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக இரு. உனக்கு கிடைச்ச பையன் ரொம்ப நல்லவர், உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு.
நான் தேடி இருந்தா கூட இப்படி ஒரு நல்லவரை பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் என் தம்பி எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனா பார்த்துருக்கான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா. சரி, நேரம் ஆகுது, போய் சீக்கிரம் தூங்கு, கல்யாண வேலை நிறைய இருக்கு என்றவர் கூறிவிட்டு உறங்க சென்றார். இங்கு கடைசியாக கிடைத்த வாய்ப்பும் பறிபோய்விட்டது என்று நினைத்த ரேஷ்மா தன் அறைக்கு சென்று தன் காதலை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு உறங்க சென்றவளுக்கு கண்களில் வழிந்து கொண்டிருக்கும் நீரால் உறக்கம் வரவில்லை. இங்கு இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த வருணால் இனியும் இருக்க முடியவில்லை. உடனே அவசரமாக கோயம்புத்தூர் புறப்பட்டான். அண்ணா, சைட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றவனிடம், என்ன வருண், விளையாடுறியா? இன்னும் 5 நாளில் கல்யாணம் இருக்கு. இப்போ ஊருக்கு போகிறேன்னு சொல்கிற, என்னடா? இல்லைண்ணா, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ஒரே நாளில் வந்துடுறேன். அதான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு. அதான்ண்ணா அவசரமாக கிளம்புறேன். அப்படி யாருக்கு அடிபட்டுருச்சு? பொய் சொல்லாத வருண். நீ இந்த விஷயத்த சொன்னப்பவே நான் கான்ட்ராக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு தான் சொன்னார். ஆனால் நீ திரும்ப அதே பொய்யே சொல்கிற. அப்படி என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எனக்கு தெரியும்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்று மாதவன் கூற ஒரு நிமிடம் திடுக்கிட்டான். பிறகு பேசிய மாதவன், டேய், நீ லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதை என்கிட்ட சொல்லி என்னை சங்கடப்படுத்த வேண்டாம்னு தானே நீயே சமாளிச்சுக்கிட்டு இருக்க என்றான். வருணிற்கு வேறு வழி இல்லை. ஆமாண்ண, பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, சின்ன விஷயந்தான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ப்ளீஸ்ண்ணா. டேய், என்ன ப்ளீஸ்ன்னெலாம் சொல்கிற? இது உன் வாழ்க்கை பிரச்சனை, நிச்சயம் நீ போய் தான் ஆகணும். ஆனால் இந்த நேரத்தில் போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உன் கூட வரணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயம் முடிஞ்ச பிறகு வெளியூர் போக வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தில் என்னால் அம்மா பேச்சை மீற முடியலை. சாரிடா. பரவாயில்லண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி வருண், அங்கே எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரப்பாரு. வேணும்னா பியவை கூட அழைச்சிக்கிட்டு போ. அதெல்லாம் வேணாம், இது என் தனிப்பட்ட பிரச்சனை, நானே பார்த்துக்கிறேன் என்றவன் அங்கிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்தான். அங்கு தான் எப்போதும் தங்கியிருக்கும் விடுதியில் தங்கினான். அப்போது அங்கு உள்ள மற்ற நண்பர்கள், டேய் வருண், என்னடா நடக்குது அங்கே? நீ ஃபோனில் சொன்னதெல்லாம் உண்மையாடா? நீ லவ் பண்ண பொண்ணை உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? என்னடா விதி உன் வாழ்க்கையில் இப்படி விளையாடுது? அது சரி, இன்னும் 5 நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க. நீ அங்கே இருந்தால் தானே அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். எதுக்குடா இப்போ பொய் சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்த என்று சக தோழர்கள் மது சாப்பிட்டு கொண்டு கேட்க, சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த வருண் சற்றும் யோசிக்காமல் அங்கு தனது நண்பர்கள் வைத்திருந்த மதுவை எடுத்து குடித்தான். அப்போது பதறியவர்கள், டேய், என்னடா பண்ணுற? உனக்கு தான் இந்த பழக்கம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் குடித்தாலே எங்களை திட்டுவ, இப்போ நீயே அதை பண்ணுற, வேணாண்டா, ப்ளீஸ்டா என்றவர்களிடம் பேசத் தொடங்கினான். என்னை விடுங்கடா, ஒரு கஷ்டத்தை மறக்கணும்னாலும் சரி, ஒரு சந்தோஷத்தை கொண்டாடணும்னாலும் சரி, இதை தானே எல்லாரும் குடிக்கிறீங்க. இப்போ என் கஷ்டத்துக்கு இதுதான் மருந்து. என்னால் முடியலை. என் நிலமை இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு பக்கம் நான் உயிருக்குயிராக காதலிச்ச காதலி, இன்னொரு பக்கம் எனக்கு ஒன்று நான் துடிச்சு போகிற என் அண்ணன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் முடியலடா, என்னால் சத்தியமாக முடியலை. என்னோட காதலா என் அண்ணனான்னு யோசித்தேன். எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதான் என் காதலை என் அண்ணனுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா இப்படி சொல்கிற? இதுக்கு ரேஷ்மா எப்படிடா ஒத்துப்பா? இதுக்கு தான் இத்தனை வருஷமாக உயிருக்குயிராக லவ் பண்ணியா? உனக்கு என்ன பைத்தியமாடா? அண்ணனுக்கு சொத்து காசு பணம்னு விட்டு கொடுக்கலாம், அதுக்காக தான் லவ் பண்ண பொண்ணை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? நான் விட்டு கொடுப்பேன்டா. என் அண்ணனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். என் அண்ணன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா 2வது பொண்டாட்டி புள்ளன்னு என் சொத்தை வாங்கிக்கிட்டு என்னை அடித்து துரத்தி இருப்பாங்க. ஆனால் என் அண்ணன் என்னை கூட பிறந்த தம்பியாக பார்க்குறாரு. எனக்காக அம்மா கிட்ட சண்டை போடுறாரு. எனக்காக உயிரை விட சொன்னால் கூட என் அண்ணன் விடுவார். அப்படிப்பட்ட அண்ணனுக்காக நான் என் காதலியை விட்டு கொடுத்ததில் என்னடா தப்பு இருக்குது? அதெல்லாம் சரிடா, ஆனால் ரேஷ்மா இதுக்கு ஒத்துக்கணும்ல. அவள் இதுக்கு நிச்சயம் ஒத்துக்க மாட்டா. இத்தனை வருஷம் உன்னை லவ் பண்ணிட்டு இப்போ எப்படிடா உன் அண்ணனை கல்யாணம் பண்ணி உன் வீட்டிலையே வாழ முடியும்? இல்லைடா, அவகிட்ட நான் இதை பற்றி இப்போ சொல்கிறதா இல்லை.
சொன்னால் அவள் நிச்சயம் சம்மதிக்க மாட்டா. நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நம்பிக்கையோடு இருக்கா. அப்படியே இருக்கட்டும். தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவள் அந்த நம்பிக்கையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்கிறத அவள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க அப்பாவுக்காக ஏற்றுப்பா. அப்போ உன் நிலமடா, உன்னால் ரேஷ்மாவை மறக்க முடியும்னு நினைக்கிறியா என்று அவர்கள் கேட்க பதில் கூற முடியாத வருண் அப்படியே உறங்கிவிட்டான். மறுநாள் காலை விடிந்தது. சோகமாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அங்கு வந்த அவனது நண்பன், டே, நேற்று நீ ட்ரிங்க் பண்ணி இருக்கும்போது நிறைய பேசிட்ட. நீ எடுத்த முடிவு எங்களுக்கு தப்பாக தெரியுதுடா. இப்போ சுயநினைவில் நல்லா யோசிச்சு பாரு என்றனர். இல்லடா, நான் மனப்பூர்வமாக தான் அந்த முடிவை எடுத்தேன். யார் யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது என்றவன் அங்கிருந்து நகர, டே, நாங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சு முடிவெடுடா என்று நண்பர்கள் கூற அவன் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. தனது முடிவில் உறுதியாக இருந்தான். அப்போது ரேஷ்மாவிடமிருந்து ஃபோன் வர மனம் பதறியது. பாரம் அதிகமானது. அவளை நம்ப வைத்து ஏமாற்ற போகிறோம் என்ற உள்ளுணர்வு வெடிக்க மனதை கல்லாக்கி கொண்டு ஃபோனை எடுத்தான். வருண், எங்கடா இருக்க? உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுது. நாம் வழக்கமாக சந்திக்கிற பார்க்குக்கு உடனே வா என்றாள் ரேஷ்மா. இல்லை ரேஷ்மா, நான் இப்போ சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னடா சொல்கிற? கோயம்புத்தூரில் இருக்கியா? எப்போ போன? என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன்னு சொல்கிற. என்னடா பண்ண போகிற? என்ன பிளான் வச்சிருக்க? நீ நடந்துக்கிறது எனக்கு பயமாக இருக்குது. நிச்சயதார்த்தத்தை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ பண்ணலை. உன் அண்ணன் பக்கத்தில் என்னை உட்கார வச்சு மாலை மாற்றும் போது நீ என்ன பண்ண? அதை பார்க்க முடியாமல் எழுந்து போயிட்ட. அதே மாதிரி உன் அண்ணன் என் கழுத்தில் தாலி கட்டுவார். அதே மாதிரி எழுந்து போயிடு. அதை தவிர வேற என்ன பண்ண போகிற நீ என்றவளிடம், இல்லை ரேஷ்மா, கடவுள் ஏதாவது ஒரு வழியை தருவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஓடி போயிடுவோமா? நான் வரேன். நீ உங்கள் அம்மா, அப்பா, உன் தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு வர தயாராக இருக்கியா? சொல்லு. நான் இப்போவே அங்கே வந்து உன்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுறேன் என்று வருண் கேட்க, முதல் நாள் இரவு தனது அப்பா கூறியது ஞாபகத்திற்கு வர மௌனமானாள். பாத்தியா, உன்னால் எதுவும் பேச முடியலை. எனக்கு தெரியும் ரேஷ்மா, உன்னால் அப்படி பண்ண முடியாது. காரணம், உன் அப்பா மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் நீ வச்சிருக்கிற பாசம். அதே மாதிரி தான் நான் என் அண்ணன் மேலே பாசமும் மரியாதையும் வச்சுருக்கேன். அதனால தான் சட்டுன்னு இதை பற்றி என்னால் என் அண்ணங்கிட்ட பேச முடியலை. நீ மணமேடையில் ஏறுற கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவும் பண்ணாமல் பொறுமையாக இரு, நான் பார்த்துக்கிறேன் என்ற வருண் ரேஷ்மாவிற்கு பொய்யான ஆறுதலையும் வாக்குறுதியையும் கொடுத்தான். சரிடா, உன்னை நான் நம்புகிறேன், என்னை கைவிட மாட்டேன்னு நம்புகிறேன் என்றவள் ஃபோனை வைக்க, இங்கு வருண் ரேஷ்மாவை ஏமாற்றுவதை நினைத்து வருத்தப்பட்டான். ரேஷ்மாவின் தங்கையான வைஷாலிக்கும் தனது அக்கா வாழ்க்கையை நினைத்து கவலையாக இருந்தது. அக்காவிடம் பேசினாள். அக்கா, கல்யாணமும் கிட்ட வந்துருச்சு, நீயும் வரணும், என்ன பண்ண போறீங்க? வருண் என்னக்கா சொன்னாரு? அவன் என்னடி சொல்லுவான்? என்னை நம்பு, ஏதாவது பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ அவனை நம்புறதை தவிர வேற வழி தெரியல. அக்கா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்க்கா. நான் வேணும்னா மாதவன் கிட்ட பேசவா? அவர் வருண் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருக்காரு, ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட உங்கள் காதலை பற்றி சொன்னால் நிச்சயம் அவர் புரிஞ்சுப்பாருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வேணும்னா அவர்கிட்ட பேசவா என்ற வைஷாலியிடம், இல்லடி, வேண்டாம். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டா அப்புறம் அப்பா உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும். அதனால் நீ இதில் எதுவும் பண்ணிடாத. என் வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு சொல்லி அப்பாவோட வாழ்க்கையோட விளையாடிடாதடி என்று ரேஷ்மா கூறியதை கேட்ட வைஷாலியும் அமைதியாக இருந்தாள். இப்படி நாட்கள் நகர விடிந்தால் கல்யாணம் என்ற நிலையில் அண்ணனின் கட்டாயத்தால் சென்னைக்கு வந்த வருண் அண்ணனின் திருமண வேலைகளை செய்தான். மறுநாள் காலை இந்த உலகம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் இவர்கள் இருவருக்கும் மட்டும் இருள் விலகவில்லை. அழகு சிலை போல தயாரான ரேஷ்மா மணமேடையில் மாதவன் அருகில் நிலைமை மாறும் என்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் அமர்ந்தாள். முதல் நாள் இரவு அண்ணன் மாதவன் கூறியது ஞாபகத்திற்கு வர, டேய் வருண், எனக்கு இப்போ வரைக்கும் என்னமோ பயமாக இருக்குடா. விடிஞ்சா கல்யாணம். நாளைக்கு ரேஷ்மா என்னோட மனைவி. அதை நினச்சி பார்த்தா என் உடம்பே சிலுக்குது.
இந்த உலகத்திலேயே இப்போ சந்தோஷமாக இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு தோணுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும்டா. இதோ பாருடா, நான் ரேஷ்மா கழுத்தில் தாலி கட்டும்போது நீ அங்கே இருக்கணும். எங்கேயாச்சும் போன அவ்வளவுதான் பார்த்துக்க என்று மாதவன் கூறியிருந்தான். அதனால் வேறு வழி இல்லாத வருண் மாதவன் அருகில் நின்று கொண்டிருந்தான். கல்யாண மண்டபத்தில் உள்ளவர்களின் சிரிப்பு, பேச்சு, சத்தம் என மண்டபமே ஜொலிக்க, இங்கு ரேஷ்மா, வருண், வைஷாலி முகத்தில் மட்டும் இருள் சூழ்ந்திருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்தில் மூவரும் இருந்தனர். கெட்டி மேளம் அடிக்க, நாதஸ்வரம் ஒலிக்க, மணமகனான மாதவன் ரேஷ்மாவின் கழுத்தில் தாலி கட்ட, ரேஷ்மா வருணை பார்த்தாள். ஆனால் அவன் அங்கு இல்லை. கண்ணிமைக்கும் பொழுதில் கழுத்தில் தாலி ஏறியது. அந்த நேரம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்த ரேஷ்மா அழுவதை மறைக்க தலை குனிந்தாள். வைஷாலியும் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள். இங்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. மகிழ்ச்சியாக ரேஷ்மாவின் கழுத்தில் தாலி கட்டிய மாதவன் வருணை தேடினான். அவன் கண்ணுக்கும் அவன் தென்படவில்லை. பிறகு மணமக்களை வாழ்த்தியவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்றனர். புதுமண தம்பதிகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை இரு வீட்டாரும் மகிழ்ச்சியாக செய்தனர். மாதவன் வருணுக்கு அவ்வப்போது ஃபோன் பண்ண, ஆனால் அழைப்பு போகவில்லை. காரணம், அவன் ஃபோனை அணைத்து வைத்து விட்டான். வைஷாலி முயற்சி செய்தும் தோற்றாள். பிறகு அன்று இரவு வருணின் நண்பர்களுக்கு ஃபோன் செய்த மாதவன் அங்கும் அவன் செல்லவில்லை என்பதை தெரிந்து கொண்டான். மாதவனுக்கு தற்போது வருணை பற்றிய பதற்றமும் வர ஆரம்பித்தது. இங்கு இவர்கள் முதலிரவு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் மாதவன் வருணை நினைத்து கவலையில் இருந்தான். டேய் வருண், எங்கடா போன? என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? என் மேலதான் தப்பு. நீ எப்போதும் கவலையிலேயே இருந்த. நான் தான் சரியா கேட்காம என் காதல் நினைப்புல இருந்துட்டேன். உனக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு உன்னை உட்கார வச்சு கேட்டிருந்தா நீயும் சொல்லியிருப்ப. எல்லா தப்பும் என் மேலதான் என்று நினைத்தவாறு புலம்பிக் கொண்டிருந்தான் மாதவன். இங்கு முதலிரவு அறையில் தன் பெண்மையை தனக்கானவனுடன் உணரும் அந்த நொடிக்காக இத்தனை வருடம் காத்திருந்தவள் இன்று அந்த நாள் வர தனக்கானவன் தன்னுடன் இல்லை என்பதை நினைத்து அழுவதா, இல்லை தன் காதலன் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றியதை நினைத்து கோபப்படுவதா என்பது தெரியாமல் கண்களில் கரை புரண்ட நீரோடு முதலிரவிற்கான பெண் அலங்காரத்தில் மெத்தையில் விரிக்கப்பட்டிருந்த பூக்களின் போர்வையின் நடுவில் மனதில் ஆழமான வலியினை சுமந்தபடி அமர்ந்திருந்தாள். டேய் மாதவா, ரேஷ்மா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? உள்ள போடா என்று அம்மாவின் குரல். போதாததற்கு பெண் வீட்டார்களும் கட்டாயப்படுத்த வேறு வழி இல்லாமல் மனதில் வருணை பற்றிய எண்ணங்களோடு முதலிரவு அறைக்குள் நுழைந்தான். உள்ளே வருவது மாதவன் என்று தெரிந்தும் அவள் அசையவில்லை. உள்ளே வந்த மாதவனும் எதுவும் பேசாமல் வருத்தமுடன் கட்டிலில் அமர்ந்தான். அருகில் இருப்பது தன் மனைவி என்பதை உணர்ந்தவன் தான் வருணை பற்றி கவலைப்படுவதையும் தற்போது முதலிரவு வேண்டாம் என்பதையும் விலக்கிச் சொல்ல அவளை மெல்ல தொட்டான். மாதவனின் ஸ்பரிசம் பட்ட அந்த நொடி சற்றென்று நகர்ந்து மெத்தையிலிருந்து கீழே இறங்கினாள். அவளை பார்த்த மாதவனுக்கு மேலும் அதிர்ச்சி. அவள் கண்கள் சிவந்த நிலையில் கண்ணீருடன் இருந்தன. என்னதான் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தாலும் முகப்பொலிவு இல்லை. என்னாச்சு ரேஷ்மா என்றவாறு கேட்டபடி மெத்தையிலிருந்து அவனும் எழுந்தான். அவளுக்கு இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தான் வேறொருவரை விரும்புவதாகவும் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை எனவும் வெளிப்படையாக கூறிவிட்டாள். இதை கேட்ட மாதவனுக்கு பேரதிர்ச்சி. இதனால் வரை மனதில் கோட்டை கட்டி ரேஷ்மாவுடன் வாழ்ந்து வந்தவனுக்கு அந்த கோட்டை இன்று மண்ணோடு மண்ணானது. அப்படியே சற்றென்று அதிர்ச்சியில் அமர்ந்தான். அவள் மேலும் தொடர்ந்தாள். அவரு வேற யாரும் இல்லை, உங்க தம்பி வருண் தான் என்று அவள் கூறியது மேலும் அவன் மனதில் பூகம்பம் வெடித்தது. பொறுமையாயிரு, நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. வேற வழி இல்லாம தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா என்றவாறு கூறியவள் மாதவனின் காலில் விழுந்தாள். சற்று பின் நகர்ந்தவன் வருண் நடவடிக்கைகளில் மாற்றம் வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டான். தலையில் கை வைத்தபடி இடிந்த நிலையில் அமர்ந்தான். ரேஷ்மா தரையில் ஓரமாக சுவரில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள். இப்படி நேரம் ஓடியது. முதலிரவு அறை தற்போது புத்தக நிலையம் போன்று அமைதியாக இருந்தது. இருள் விலகி வெளிச்சமும் வந்தது.
பல மணி நேரம் யோசித்த மாதவன் சற்றென்று அறையை விட்டு வெளியில் வந்தான். என்ன செய்ய போகிறானோ என்று எண்ணிய ரேஷ்மா பதற்றமுடன் எழுந்து குளித்துவிட்டு சாதாரண புடவையை மாற்றினாள். வெளியில் புறப்பட்ட மாதவன் நேராக தனது சித்தியின் பழைய வீடான சாருலதா வீட்டிற்கு சென்றான். வருண் கட்டாயம் இங்குதான் வந்திருப்பான் என்று யோசித்தவன் இங்கு கிளம்பி வந்தான். அவன் யோசனை பொய்யானது. இங்கும் அவன் வரவில்லை. செய்வதறியாது தவித்தவன் தன் வீட்டிற்கே சென்றான். குளித்துவிட்டு தன் உடையை மாற்றினான். அப்போது மாதவனின் அறைக்கு வந்த கல்யாணி ரேஷ்மாவிடம், என்ன ரேஷ்மா, குளிச்சிட்டியாமா என்று தான் கேட்க வந்ததை சூதகமாக கேட்பதற்குள், அம்மா என்னம்மா உங்களுக்கு இப்போ பிரச்சனை? அவங்களுக்கு ஏற்கனவே தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க, அவங்கள கொஞ்சம் தனியாக விடுங்க என்றான் மாதவன். என்னடா நீ, நேத்து தான் கல்யாணம் நடந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி பொண்டாட்டிதாசன் ஆயிட்ட? உன் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பேசக்கூட விட மாட்றியே. அவங்க என் பொண்டாட்டி இல்லைம்மா, வருணோட காதலி என்பதை சொல்ல முடியாமல் தவித்தவன் மனதிற்குள் வருந்தினான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் வந்து பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். சரிடா, நான் எதுவும் பேசலை. மறுவீடு அழைக்கிறதுக்கு உன்னோட மாமனார் வீட்டிலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சீக்கிரம் 2 பேரும் ரெடி ஆயிடுங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் கல்யாணி. இந்த கல்யாணம் பல கனவுகளில் மூழ்கியிருந்த மாதவனுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்தாலும் தற்போது அவன் நினைப்பு முழுவதும் வருணை பற்றியே நிறைந்திருந்தன. வருண் எங்கு போனான், என்ன ஆனான்? அடுத்த பகுதி வரும் வரை காத்திருக்கவும். நன்றி.